இறைவன் எப்படிப்பட்டவன் ஆயிட்டான்? அறியப்படாத பொருள் ஆயிட்டான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அறிவினால் அறிவது அசத்து என்பதானால் அவன் அறிய முடியாத பொருளா நின்னுட்டான். இப்ப அடுத்த கேள்வி, அறிய முடியாதுன்னு சொன்னீங்களே, அப்படி ஒரு பொருள் அல்லது அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா நமக்கு என்னங்க? நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தலைகீழா நின்னாலும் வேலைக்காது. அப்படி ஏன் தலைகீழா நிப்பானு? இந்த பூசை பண்ணா சாமி தெரிஞ்சிடுவாரா? வரமாட்டாரியா? அப்ப பூசை பண்ண வேண்டியதில்லை. அது எப்படித்தான் சார் கிடைப்பார்? அப்படின்னா அவன் அருளாலே கிடைக்கக்கூடியவன், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி